அந்த அறை முழுவதும் இருட்டாக இருக்க தலையை திருப்பி பார்த்தவள் தன் பக்கத்தில் இன்னொரு உருவம் இருப்பதை உணர்ந்தாள். அது அக்ஷராவாகத்தான் இருக்கும் என்று கணித்தவள் அவளை சத்தம் போட்டு எழுப்ப நினைத்தாள். அப்போதுதான் தன் வாயில் துணி அடைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த சந்தனா பீதியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளுடைய கைகளும் கால்களும் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்க மெதுவாக நகர்ந்து அக்ஷராவின் அருகில் சென்றாள். தன் உடலால் அவளை இடித்து எழுப்ப ஒரு வழியாக அவளும் கண் திறந்தாள். கொஞ்ச நேரத்தில் அந்த இருட்டுக்கு கண்கள் பழக மங்கலான வெளிச்சத்தில் ஒருவரையொருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். பின்பு தங்கள் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிர்களை உடலை முறுக்கி அவிழ்க்க முயற்சிக்க அது கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. அப்போது திடீரென ஒரு நபர் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். இருவரையும் பார்த்து சிரித்தவன், நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை சேர்ந்தவங்க தான் உங்களை இப்படி கட்டி வச்சிருந்தாங்க. நான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த சூப்பர்மேன், என்னை நீங்க தாராளமா நம்பலாம் என்று கிண்டலாக கூறினான். சந்தனாவும் அக்ஷராவும் எதுவும் பேச முடியாமல் அவனையே பார்த்தனர். அவன் இருட்டிலேயே நின்றிருந்ததால் அவனுடைய முகத்தை அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களோட விரல் நுனி கூட உங்க மேல படாது, அதனால நீங்க இங்க கவலைப்படாம நிம்மதியா இருக்கலாம் என்றவன் ஹரீஷ் ராஜேஸ்வரன் கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசலான்னு நாங்க சென்னைக்கு வந்தோம். ஆனா எங்களால அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால எங்க ஆளுங்க அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருந்துதான் ஆகணும். அதுக்காக எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொன்னான். பின்பு அவன் தன் கைகளை தட்ட 2 இளம் பெண்கள் அங்கே வந்தார்கள். இவங்க 2 பேரும் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க தாராளமா இவங்க கிட்ட கேட்கலாம். பேசி முடித்ததும் ஏதோ கடமை முடிந்தது போல அந்த மர்ம மனிதன் திரும்பி அறையை விட்டு வெளியேறினான். சந்தனாவிற்கு ஏதோ சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்ததால் அவளால் அதை சொல்ல முடியவில்லை. அந்த நபர் வெளியே போனதும் அந்த பெண்கள் மரியாதையுடன் அவர்கள் அருகில் வந்து கயிர்களை அவிழ்த்துவிட்டு வாயில் இருந்த துணியையும் எடுத்தார்கள். அதே நேரத்தில் ஹரீஷின் 7 ஸ்டார் ஹோட்டலில் இருந்த டாப் ஃப்ளோரில் தீபக், தர்ஷினி மற்றும் ஐரா என எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தனர். அவர்களின் கண்கள் எதிரில் இருந்த கம்ப்யூட்டர் திரையையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. இன்னும் வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? தீபக் போனில் கேட்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுனா, நான் ஆல்ரெடி சிட்டி முழுக்க ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன் என அவனுடைய தம்பி நீரஜ் பதட்டத்துடன் பதில் சொன்னான். இன்னும் உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ எதையாவது கண்டுபிடிக்கலனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. கத்திய தீபக் போனை கட் செய்து பக்கத்தில் தூக்கி எறிந்தான். பின்பு ஐராவை திரும்பி பார்த்தவன், அங்க நிலைமை எப்படி இருக்கு என்று கேட்டான். இப்பதான் என் ஆளுங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. மொத்தம் 3 ஃபேமிலி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஏஜே ஃபேமிலி, இன்னொன்று ஆறுமுக ஃபேமிலி, 3வது போஸ் ஃபேமிலி. இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு வகையில் ஹரிஷ் கூட தொடர்பில் இருக்கிறவங்க. தன் கையில் இருந்த ஃபைலை பார்த்தபடி கூறினாள் ஐரா. அப்படி பார்த்தாலும் இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு பெருசாக சம்பந்தம் இல்லாதவங்க தானே. அதுலேயும் போஸ் ஃபேமிலியும் ஆறுமுக ஃபேமிலியும் ஹரிஷ் அடியோடு வெறுக்கிறவங்க. அவங்கள எதுக்காக அட்டாக் பண்ணியிருக்கணும்? இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. தீபக் குழப்பத்துடன் கேட்க தர்ஷினி மற்றும் ஐராவுக்கும் அதே சந்தேகம் தோன்றியது. ஆமாம், அப்புறம் ஏஜே ஃபேமிலிக்கு கூட தான் பாச பிடிக்காது. அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்ன? முதல்ல யார் இவங்க? தர்ஷினி சொல்லவும் ஐராவும் தீபக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். தீபக், ஐரா, தர்ஷினி 3 பேரும் சேர்ந்து தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்தும் அந்த எதிரி யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள். அவர்கள் மூவரும் அதை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருக்க அப்போது கொஞ்ச நேரம் யோசனையில் இருந்த தீபக், இந்த எனிமி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல்லானவனா தெரியுது. அநேகமாக கூடிய சீக்கிரம் சென்னையில் ஒரு பெரிய கேங் வார் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நாம ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக நிற்க வேண்டியிருக்கும் என திடீரென்று சொல்ல ஐரா மற்றும் தர்ஷினியின் கண்களில் ஒரு இனம் புரியாத பயம் தோன்றியது. அதே நேரத்தில் கணபதியின் மாளிகையில் இருந்த பர்சனல் ரூமில் உட்கார்ந்து அவர் தன் மகன் பாலாவுடன் பிசினஸ் விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஜெயந்த் அவர் காதருகில் ஏதோ சொல்ல அதை கேட்ட கணபதியின் முகம் மாறியது. நிஜமாவா? அவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க? நம்ம பிஸ்னஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே போயிட்டு இருக்கு. அவர் ஒரு அதிர்ச்சியுடன் கேட்க ஜெயந்த் தெரியவில்லை என்று தலையாட்டினான். அவர் வேகமாக எழுந்து ஹாலுக்கு வர அங்கே கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர்கள் என்ற பெயரில் 2 காத்திருந்தனர். வணக்கம் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கணபதி ஒரு தயக்கத்துடன் கேட்க, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சீக்ரெட் ஆஃபீஸர்ஸ் என்றபடி தங்கள் ஐடி கார்டை எடுத்து காண்பித்த அவர்கள், சாரி சார், நாங்கள் எந்த இன்ஃபார்மும் பண்ணாமல் இங்கே வந்துட்டோம் என்று அதில் ஒருவன் கூறினான். அது பரவாயில்ல, பட் நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கீங்கன்னு தான் புரியல. நான் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூர்மையான பார்வையுடன் கேட்டார் கணபதி. அவர் அப்படி நேரடியாக கேட்பார் என்று யோசிக்காத இருவரும், அது சார், உண்மையை சொல்லணும்னா நாங்கள் ஹரீஷ்னு ஒருத்தனை தேடி வந்தோம். எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அவன் இந்த ஊரில் தான் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம்.
அந்த அதிகாரிகள் பதிலுக்கு கூற அதை கேட்ட கணபதியின் முகம் மாறியது. ஹரிஷை தேடியா? நீங்க எதுக்காக அவரை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இந்த விஷயத்துல என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்றவர் அவர்களை யோசனையுடன் பார்க்க, ஆமாம் சார், பவர்ஃபுல் டேப்லெட் பற்றின ஃபார்முலா ஹரிஷ் கிட்ட இருக்கிறதா ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது தொலைஞ்சு போயிட்டு தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹரிஷ் கிட்ட அந்த ஃபார்முலா இருக்கிறதுனால அதை ஒப்படைக்க சொல்லி எங்களோட ஹை அத்தாரிட்டிஸ் கேட்க சொன்னாங்க. அந்த அதிகாரியும் நேரடியாக விஷயத்தை கூறினான். கணபதியின் பெர்மிஷன் இல்லாமல் அந்த ஊரில் எதுவும் செய்துவிட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் ஹரிஷ் அந்த ஊரில் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் நேராக கணபதியின் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். என்ன, ஹெர்பல் ஃபார்முலாவா? விளையாடுறீங்களா நீங்க? எந்த ஹாஸ்பிட்டலாவது அவங்க கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை நீங்க கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா? ஹரிஷ் கண்டிப்பா அதை தரமாட்டான். கணபதி அவர்கள் முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னார். அதுவரை கணபதியின் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த பாலாவுக்குமே அவர்கள் சொன்னதை கேட்டு ஷாக்கிங்காகத்தான் இருந்தது. ஆனால் அவர்களின் முகங்களில் தெரிந்த உறுதி அவரை அசைத்து பார்த்தது. கவலைப்படாதீங்க கணபதி சார், நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. யாரையாவது அனுப்பி அந்த ஹரிஷை மட்டும் இங்கே வரவழைங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் என அந்த ஆஃபீஸர்களில் ஒருவன் கூற, கணபதியும் பாலாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாலா பார்வையால் என்ன செய்யலாம் என்று கேட்க கணபதி கண் அசைவில் செய்கை காண்பித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஹரிஷ் கணபதியின் வீட்டை நோக்கி வர வாசலில் டென்ஷனுடன் நடந்து கொண்டிருந்த பாலா அவனை வேகமாக தடுத்து நிறுத்தினார். என்னாச்சு பாலா சார், எதுக்காக என்னை வர சொன்னீங்க? என்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு ஃபோனில் சொன்னீங்க. அப்படி யாரும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் இயல்பாக கேட்க பாலாவிற்கு தான் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஹரிஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதை கேட்டு நீ கண்டிப்பாக அவசரப்படக்கூடாது. இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற சில பேர் உன்னை தேடி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எங்களால் உன்னை தெரியாதுன்னு போய் சொல்ல முடியாது. அதனால தான் அப்பா உன்னை உடனே வர சொன்னார். பாலா அவசரமாக சொல்ல ஹரிஷ் அவரை குழப்பத்துடன் பார்த்தான். என்ன சொல்றீங்க பாலா சார்? கவர்மெண்ட்ல இருந்து எதுக்காக என்ன தேடி வந்திருக்காங்க? ஹரிஷ் நிஜமாகவே புரியாமல் பார்க்க, வெளியில பார்க்கறதுக்கு அவங்க நம்ம செய்யற ஹெர்பல் மெடிசன் விஷயம் எதுவுமே தெரியாதது மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் அங்கேயும் சில சீக்ரெட் அமைப்புகள் இருக்கு. அவங்க தான் இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹெர்பல் மெடிசன் லைனில் இருக்கிற சில பேரும் தங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க கவர்மெண்ட் மூலமாக வந்திருக்காங்களா இல்லை நம்ம ஆளுங்க யாராவது தூண்டி விட்டு அனுப்பி வச்சிருக்காங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பாலா எச்சரிக்க ஹரிஷுக்கு அவர் சொல்ல வருவது புரிந்தது. அவனும் இதை பற்றி சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறான். அப்படியா விஷயம்? ஆனால் கணபதி ஃபேமிலி ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஹரிஷ் புருவத்தை உயர்த்த, நம்ம ஃபேமிலி மேலே அவ்வளோ சீக்கிரம் யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி கவர்மெண்ட் நம்ம விஷயங்களில் தலையிடாது அப்படின்னாலும் அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வீட்லேயே நீ அவங்கள மீட் பண்ணுறது தான் நல்லது. இந்த ஊருக்கு வெளியே அவங்க உன்னை சந்திச்சா என்ன மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க கிட்டேருந்து ஏதாவது உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா எங்களால் உன்னை காப்பாற்றவும் முடியாது. பாலா அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தார். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க பாலா சார், நான் கவனமாக நடந்துக்கிறேன். உறுதியளித்த ஹரிஷ் நிதானமாக நடந்து உள்ளே சென்றான். அங்கே இருந்த கணபதியை பார்த்து வணக்கம் வைத்தவன், தாத்தா எதுக்காக அவசரமாக என்னை கூப்பிட்டு விட்டீங்க என்று எந்த தடுமாற்றமும் இன்றி இயல்பாக கேட்டான். அது ஹரிஷ், இவங்க 2 பேரும் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. 2 பேருமே நம்ம கவர்மெண்ட்டை சேர்ந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ். இதை சொல்லும்போது கணபதி வேண்டுமென்றே இருமுவது போல நடித்தார். அச்சோ சாரி, நான் உங்ககிட்ட பேசுகிற இன்ட்ரெஸ்டில் இவங்களை கவனிக்கவே இல்லை சொன்ன ஹரிஷ் அப்போதுதான் இருவரையும் பார்ப்பது போல சிரித்து வைத்தான். ஆனால் எதிரில் உட்கார்ந்திருந்த இருவரில் ஒருவன் முழு நேரமும் ஹரிஷை மட்டும்தான் கவனித்து கொண்டிருந்தான். இன்னொருவனோ ஹரிஷை ஏதோ எதிரியை பார்ப்பது போல முறைத்து கொண்டிருந்தான். என்ன நிஜமாவே இவன் நம்மளை பார்க்கலையா? இவன் சொல்றது ரியலாக இருந்தாலும் எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்லை என்று மனதிற்குள் நினைத்து கொள்ள, இன்னொருவனோ இவன் பார்க்கறதுக்கு நார்மலாக நம்மள மாதிரி தான் இருக்கான், இவனுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க, கணபதி சாருமே இவனுக்கு கொஞ்சம் ஓவராக மரியாதை தர மாதிரி தான் இருக்கு என மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்டிருந்தான். அவர்கள் இருவரின் பார்வையையும் கவனித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஹரிஷ் மெதுவாக சேரில் இருந்து எழுந்து நின்றான். உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருப்பாங்க போல தாத்தா, இந்த நேரத்தில் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. எனக்குமே பிஸ்னஸ் சம்மந்தமாக கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நான் இப்போ போய் ஆகணும். அப்புறமா நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹரிஷ் கணபதியிடம் சொல்லிவிட்டு அவர்களின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கதவை நோக்கி நடக்க வந்திருந்த அதிகாரிகள் இருவரும் அவனை நம்ப முடியாத திகைப்புடன் பார்த்தனர். திடீரென்று ஹரிஷ் அப்படி செய்வான் என கணபதியும் பாலாவும் கூட எதிர்பார்க்கவில்லை. நில்லு என்றபடி அந்த அதிகாரிகளில் ஒருவன் எழுந்து நின்று கத்தினான். என்னாச்சு, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? நின்ற ஹரிஷ் மெதுவாக திரும்பி பார்த்து அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். நாங்கள் நம்ம நாட்டு கவர்மெண்ட்லேருந்து அனுப்பப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ். அந்த அதிகாரி மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்ல, ஓகே சார், அதைத்தானே கணபதி தாத்தாவும் சொன்னார், அதுக்கு என்ன இப்போ? ஹரிஷ் அசால்ட்டாக கேட்ட விதம் அந்த அதிகாரியை எரிச்சல் அடைய வைத்தது.
மிஸ்டர் ஹரீஷ், நாங்கள் உங்களை தேடி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எங்ககிட்ட இவ்வளோ அலட்சியமாக நடந்துக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மோசமாக நடந்துச்சுன்னா எங்களை குறை சொல்லாதீங்க. சொன்னபடி அந்த அதிகாரி முஷ்டியை மடக்கி காண்பிக்க, ஓ, நிஜமாவே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹரீஷ் கேலியாக சிரித்து தலையாட்டினான். இது கிட்டத்தட்ட அந்த அதிகாரியை தன் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்தது. தான் மிரட்டும் போதே ஹரீஷ் தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்வான் என்று அந்த ஆஃபீஸர் எதிர்பார்த்தான். ஆனால் ஹரீஷ் அவ்வளவு அலட்சியமாக தங்களை எதிர்கொள்வான் என்று அவன் நினைக்கவில்லை. அவனுடைய கண்களில் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை. அது இன்னமும் அந்த அதிகாரியை காயப்படுத்தியது. நீ என்றபடி அவன் ஏதோ கோபமாக கத்த முயற்சிக்க, நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதோடு நிறுத்திக்கோங்க. என்னை அது எந்த விதத்துலையும் பாதிக்காது. கடைசி 2-3 வருஷமாக நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிட்டேன். இனியும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அடுத்து நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை யோசித்து சொல்கிறது நல்லது. ஹரீஷ் நிதானமான குரலில் கூறினாலும் அதன் பின்னால் இருந்த மிரட்டல் அந்த அதிகாரிக்கு புரிந்தது. நீ என்னையவே மிரட்டுறியா? கேட்டுக்கொண்டே அந்த அதிகாரி ஹரீஷை உற்று பார்த்தான். கோபம் அடைந்ததில் அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு விதமான ஆற்றல் வெளிப்பட ஆரம்பித்தது. அப்போது பக்கத்தில் இருந்து இன்னொரு அதிகாரி வேகமாக முதலானவனின் தோளில் கை வைத்து அவனை அமைதிப்படுத்தினான். என்ன பண்ணிட்டு இருக்க? நீயே நம்மளை காட்டி கொடுத்துருவ போல என்று மற்றவர்களுக்கு கேட்காமல் முணுமுணுத்தவன் ஹரீஷை நேராக பார்த்தான். ஹரீஷ், உண்மையிலே நீ ராஜேஸ்வரன் குடும்பத்தை சேர்ந்தவன். 3 வருஷத்துக்கு முன்னாடி பென்குயின் கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கினதுக்காக உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. உன்கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸையும் யூஸ் பண்ணி அந்த ஷேர்ஸை நீ வாங்கினதுனால அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்டத்தட்ட நடுத்தெருவில் நின்ன. அப்போ தான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கப்புறமும் நீ உருப்படியாக எதுவும் பண்ணாததுனால அங்கே யூஸ்லெஸ் மருமகன்னு பேர் எடுத்த. அவங்க உன்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி சடனாக பென்குயின் கம்பெனியோட ஷேர்ஸ் ரொம்ப வேகமாக விலை கூடிடுச்சு. நீ போட்டதை விட பல மடங்கு பணம் ரிட்டர்னாக கிடச்சிது. ஒரே நாளில் நீ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறின. ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலிருந்து தியானா மீடியா கம்பெனியை கூட நீ வாங்கிக்கிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக புரியல. உன்னோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மர்மமாக மாறிச்சு. உண்மையை சொல்லணும்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சொல்லிக்கொண்டே வந்தவன் ஹரீஷின் முகத்தில் இருந்து கண்ணெடுக்காமல் அவனுடைய ரியாக்ஷனையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். ஹரீஷ் அப்போதும் அசையாமல், முகத்தில் எந்த வித்தியாசமும் இன்றி அதே நிலையில் இருக்க, இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தியானா மீடியாவை நடத்த ஆரம்பித்த நீ திடீர்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் மெடிசன் எக்ஸ்பர்ட்டாக மாறின. சண்டை போடுறதுல தொடங்கி பவர்ஃபுல் மாதிரியான சில அழிஞ்சு போன ஹெர்பல் மெடிசன்ஸ் கூட உன்னால் உருவாக்க முடியுது. அதுக்கான ஃபார்முலாக்கள் எப்படி உனக்கு கிடைச்சதுங்கிறதா புரியாத புதிராக இருக்கு என்று மேலும் கூறிய அதிகாரி ஹரீஷின் கண்களில் அதற்கான ஒரு எதிர்வினையை எதிர்பார்த்தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக புரியல. உன்னோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மர்மமாக மாறிச்சு. உண்மையை சொல்லணும்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சொல்லிக்கொண்டே வந்தவன் ஹரீஷின் முகத்தில் இருந்து கண்ணெடுக்காமல் அவனுடைய ரியாக்ஷனையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். ஹரீஷ் அப்போதும் அசையாமல், முகத்தில் எந்த வித்தியாசமும் இன்றி அதே நிலையில் இருக்க, இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தியானா மீடியாவை நடத்த ஆரம்பித்த நீ திடீர்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் மெடிசன் எக்ஸ்பர்ட்டாக மாறின. சண்டை போடுறதுல தொடங்கி பவர்ஃபுல் மாதிரியான சில அழிஞ்சு போன ஹெர்பல் மெடிசன்ஸ் கூட உன்னால் உருவாக்க முடியுது. அதுக்கான ஃபார்முலாக்கள் எப்படி உனக்கு கிடைச்சதுங்கிறதா புரியாத புதிராக இருக்கு என்று மேலும் கூறிய அதிகாரி ஹரீஷின் கண்களில் அதற்கான ஒரு எதிர்வினையை எதிர்பார்த்தான். ஆனால் ஹரீஷிடமிருந்து அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடைக்கவில்லை. சொல்லப்போனால் அவன் தன் கண்ணை இமைக்கக்கூடவில்லை. நீங்கள் என்னை பற்றி ரொம்ப டீப்பாகவே விசாரிச்சிருக்கீங்க போல சொன்னபடி லேசாக தலையாட்டிய ஹரீஷ், அப்படின்னா என்னோட கோபத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தேவையில்லாமல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நானும் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல. அதை விட்டுட்டு என்கிட்ட உங்களோட அதிகாரத்தை காமிக்கணும்னு நினச்சா அதுக்கான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று குரலில் எந்த உணர்ச்சியும் இன்றி கூறினான். ஒரு வகையில் ஹரீஷ் அந்த ரூமுக்குள் வந்ததிலிருந்தே அவர்கள் இருவரையும் மறைமுகமாக கிண்டல் செய்து கொண்டுதான் இருந்தான். அதிலும் முதலில் பேசியவன் கொஞ்சம் அதிகார பலத்தை காண்பிக்க நினைத்ததால் ஹரீஷும் பதிலுக்கு தன்னால் முடிந்தவரை அவனை அலட்சியப்படுத்தினான். ஆனால் இரண்டாவது பேசிய அதிகாரி அப்படி இருக்கவில்லை. அவன் ரொம்பவே நிதானமாக இருந்ததுடன் ஹரீஷின் மனதிற்குள் இருப்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். அதற்காக சில தூண்டில்களையும் வீசினான். இருப்பினும் ஹரீஷ் அவர்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் என்பதற்காக எந்தவித பயத்தையும் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி ஒன்று மிரட்டி அடிபணிய வைக்கலான்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நாங்கள் இங்கே வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. இதுக்கு மேலேயும் சுற்றி வளைக்காமல் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட பவர்ஃபுல் ஃபார்முலா இருக்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியும். அதை நீ எங்ககிட்ட ஒப்படைக்கணும். அப்போ தான் உன்னையும் உன்னை சுற்றி உள்ளவங்களையும் நாங்கள் எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்ய மாட்டோம். இன்ஃபேக்ட் உங்கள் பாதுகாப்புக்கு கூட நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்றான். அந்த இரண்டாவது ஆஃபீஸர் தான் வந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க நினைத்தான். அவன் சொன்னதை கேட்ட ஹரீஷ் சட்டென்று சிரித்து விட்டான்.
அவன் கண்களில் கோபத்தின் சாயல் மின்னியது. நான் எதுக்காக அதை உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்கள் கேட்ட உடனே தூக்கி கொடுக்க அதென்ன கடலை முட்டாயா? அவன் அழுத்தம் திருத்தமாக கேட்க, ஹரீஷ், இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறத முதல்ல நிறுத்து. நாங்கள் யாருங்கிற விஷயம் உனக்கு புரியுதா இல்லையா? நீ ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திப்ப. அந்த அதிகாரி பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கூறினான். சார், நீங்கள் யாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஹெர்பல் மெடிசன் ஃபார்முலாங்கிறது என்னோட தனிப்பட்ட சொத்து. அதை எதுக்காக நான் உங்ககிட்ட தரணும்? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. எந்த தைரியத்தில் நீங்கள் என்னை இப்படி மிரட்டுறீங்க? ஹரீஷ் அவன் கண்களை நேராக பார்த்து கேட்க, அதற்கு மேல் அந்த முதல் ஆஃபீஸரால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சொன்னபடி அவன் ஹரீஷின் மேல் பாய சுற்றியிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். ஹரீஷ் அதற்கெல்லாம் பயப்படாமல் எதிர்த்து பேசவும், அதிலிருந்து ஒருவன் ஹரீஷின் மீது கோபத்துடன் தாக்குவதற்காக பாய்ந்தான். அதை பார்த்த ஹரீஷ் வேகமாக பின்னால் நகர்ந்தாலும் அந்த ஆஃபீஸர் கைவீசிய வேகத்தில் ஏற்பட்ட ஒரு பலத்த காற்று ஹரீஷை ஒரு மாதிரி சிலிர்க்க வைத்தது. நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. இப்போ நான் பதிலடி கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. சொன்னபடி ஹரீஷ் அந்த ஆஃபீஸரின் கையை தட்டிவிட்டு ஒரு ஸ்டெப் முன்னால் நகர்ந்து தோள்பட்டையில் ஒரு வெட்டு வெட்டினான். அந்த அடி ஆஃபீஸரின் மார்பு வரை பாய அவன் வலி தாங்க முடியாமல் ஒரு காலை மடக்கி கீழே சாய்ந்தான். உத்தரனுடன் சண்டை போடும்போது ஹரீஷ் இந்த புது டெக்னிக்கை கண்டுபிடித்து பயன்படுத்தினான். ஆனால் அதையும் உத்தரன் சமாளித்து நின்றான். ஆனால் இப்போது இருக்கும் ஆஃபீஸர் உத்தரன் அளவுக்கு வலிமையானவன் இல்லை என்பதால் ஹரீஷின் ஒரு அடியவே தாங்க முடியாமல் திணறினான். அவன் பல்லை கடித்து தன் வலியை பொறுத்து கொள்ள நினைத்தாலும் கண்களில் அந்த வலியின் தாக்கம் வெளிப்பட்டது. கணபதி மற்றும் பாலா இருவருமே ஹரீஷ் ஒரே அடியில் அந்த ஆஃபீஸரை வீழ்த்துவதை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஹெர்பல் மெடிசனில் அவனுடைய திறமை என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் சண்டை பயிற்சியிலும் அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனாக இருப்பான் என்று அவர்கள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் ஹரீஷுடன் நேருக்கு நேர் பேசிய அந்த இரண்டாவது ஆஃபீஸர் அதே இடத்தில் அசையாமல் நின்றான். அவனுடைய கண்களில் கவலை தெரிந்தது. இதற்கு மேல் தன்னுடைய நண்பனால் போராட முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. ஹரீஷ் மீண்டும் தன் கைகளை ஓங்க, ஹரீஷ், ஒரு நிமிஷம் பொறு, நாம் இதை பேசி தீர்த்துக்கலாம். கைகளை விரித்தபடி தன் நண்பனுக்கு பாதுகாப்பாக நின்றான். அவனை உற்று பார்த்த ஹரீஷ், நீங்கள் தான் என்னை பற்றி இவ்வளோ விவரங்கள் விசாரிச்சிருக்கீங்களே, அப்புறம் உங்கள் பார்ட்னர் எந்த தைரியத்தில் என்னை அட்டாக் பண்ண நினச்சாரு என்று கேட்க, அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரோட கோபம் நியாயமானது. நாங்கள் இங்கே வந்தது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான். அப்புறம் இங்கே ஒரு உண்மையையும் சொல்ல விரும்புகிறேன். நீ எங்களோட இணைஞ்சு வேலை செஞ்சாதான் உன்னால் உயிர் வாழவே முடியும். இரண்டாவது ஆஃபீஸர் பதில் சொல்ல ஹரீஷ் கேள்வியாய் தன் புருவங்களை உயர்த்தினான். கூடிய சீக்கிரம் ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டில் இருக்கிற நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இடையில் போர் நடக்க போகிறத எங்களோட சீக்ரெட் ஏஜென்சி தெரிஞ்சு தான் வச்சுருக்கு. இதனால் இதை பற்றி கவர்மெண்ட்டுக்கும் தெரியுங்கிறத மறந்துடாத. இந்த போரால் இதை பற்றி எதுவுமே தெரியாத சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறத கவர்மெண்ட் சுத்தமாக விரும்பலை. அஃப்கோர்ஸ் சில காரணங்களால் கவர்மெண்ட் நீங்கள் செய்கிற சில விஷயங்களை கண்டும் காணாமல் இருக்காங்க. அதுக்காக என்ன நடந்தாலும் அதை தன்னோட கண்ணையும் காதையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆஃபீஸர் நிதானமாக விஷயத்தை எடுத்து கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்டு ஹரீஷ் முகத்தை சுளிக்க அவனுக்கு பக்கத்தில் நின்ற கணபதியின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. இந்த பிரச்சனை அவர் வீட்டில் நடந்தாலும் ஹரீஷுக்கும் அந்த ஆஃபீஸர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடலில் அவர் தலையிட விரும்பவில்லை. அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் அந்த பேச்சு கையை மீறி போவது போல இருந்தால் முடிந்தவரை அதை தடுக்க முயற்சிப்பது மட்டும்தான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஹரீஷ் நேரடியாக கேட்க, சமீபத்தில் நீ தியான மீடியா மூலமாக 100 பவர் பில்ஸை ஏலம் விட்டதானே? அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஆஃபீஸரும் அமைதியாக பதில் சொன்னார். ஹரீஷ் தன் நண்பன் மீது நடத்திய அந்த ஒரு தாக்குதலை பார்த்ததிலேயே முடிந்தவரை அவருடன் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தியே அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பினான். அதுக்கு என்ன, என்னோட ஃபார்முலா, அதை வச்சு நான் சொந்தமாக டேப்லெட் தயாரித்து ஏலத்தில் விட்டேன். இதில் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹரீஷ் இப்போதும் புரியாமல் கேட்க, ஹரீஷ், நீ பவர்ஃபுல் வச்சிருக்கிறத மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சேன்னா அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். நீ இவ்வளோ ஓப்பனாக அந்த ஏலத்தை நடத்துனதுனால இந்த நியூஸை கேள்விப்பட்ட சில பெரிய ஃபேமிலிஸ் உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அந்த ஆஃபீஸர் முடிந்தவரை ஹரீஷுக்கு பொறுமையாக விளக்க முயற்சி செய்தார். அவங்க எல்லாருக்குமே உன் கையில் இந்த ஃபார்முலா இருக்கிற விஷயம் இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப செல்வாக்கில் இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் எப்படியாவது அந்த ஃபார்முலாவை உன் கையிலிருந்து வாங்கணும்னு முடிவு பண்ணி அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதில் மோகன் ஃபேமிலியும் ஒன்று. மோகன் ஃபேமிலி இதுக்காகவே ஏற்கனவே சென்னைக்கு போயிட்டு தான் எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அவங்க எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ஃபார்முலாவை வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று மேலும் அந்த ஆஃபீஸர் கூற, என்ன, மோகன் குடும்பமா? இந்தியாவோட முக்கியமான ஃபேமிலிஸோட பிஸ்னஸ் கான்டாக்ட் வச்சிருக்கிற அந்த மோகன் குடும்பமா? திடீரென குறுக்கிட்ட கணபதி நம்பிக்கை இல்லாமல் கேட்டார். அவருடைய முதுகுத்தண்டில் ஒரு சில் என்ற உணர்ச்சி ஓடியது.
அந்த ஆபீசர் உடனே பதில் சொல்லாமல் கணபதியின் சந்தேகத்தை உறுதி செய்வது போல தலையாட்டினார். யார் இந்த மோகன் ஃபேமிலி? கேட்ட ஹரிஷுக்கு யார் இந்த புதிய எதிரி என்று தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகமும் தோன்றியது. ஒருவேளை நம்ம ஃபேமிலிஸ் மேலே நடந்த அந்த கொடூரமான அட்டாக்குக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்களோ? யோசிக்கும் போதே ஹரிஷின் மனதில் கோபம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அதற்குள் கணபதியே அந்த குடும்பத்தை பற்றி விவரிக்கத் தொடங்கினார். மோகன் ஃபேமிலி உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாரம்பரியம் இருக்கிற குடும்பம் என அவர் கதை போல சொல்லத் தொடங்க, தாத்தா எதுவாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி முடிங்க, ஏன்னா எனக்கு அவங்க மேலே இன்னொரு சந்தேகம் இருக்குது. ஸோ அவங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் என்னால் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. பதிலுக்கு ஹரிஷ் பொறுமை இழந்து சொன்னான், இந்த விஷயத்தை நீ நினைக்கிற மாதிரி 1-2 வார்த்தையிலலாம் சொல்லிட முடியாது. உறுதியாக சொன்ன கணபதி, மோகன் ஃபேமிலி ஒரு காலத்தில் அவங்க பரம்பரையிலேயே சக்தி வாய்ந்த ஒருத்தராக இருந்தாங்க. சுற்றி இருந்த மற்ற எல்லாருமே அவங்களுக்கு பயந்தாங்க. அவங்களோட முன்னோர்களில் ஒருத்தர் ஒரு பவர்ஃபுல்லான அண்டர் கிரவுண்டு அமைப்பில் மெம்பராக இருந்தார். ஒரு நாள் அவங்க பெரிய ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வர அந்த பரம்பரை சேர்ந்த மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து மோகன் ஃபேமிலியை வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே வந்த மோகன் ஃபேமிலி அவங்க மெம்பராக இருந்த அமைப்பை யூஸ் பண்ணி தங்களோட சக்தியை பலப்படுத்திக்க நினச்சாங்க. அது மூலமாக அந்த பரம்பரையில் திரும்ப ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க முடிவு பண்ணாங்க. கூடவே தங்களோட எதிரிகளை பழிவாங்கணுங்கிற வெறியோடு இருந்தாங்க. இப்போது அவங்க அதில் எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பரம்பரையில் இருக்கிற மற்ற ஃபேமிலிஸை விட இவங்க பவர்ஃபுல்லாக மாறினாங்க. அதனால் நீ இந்த ஆஃபீஸர் சொல்கிறத கேட்குறது தான் சரின்னு தோணுது ஹரிஷ். ஏன்னா இப்போதைக்கு மோகன் ஃபேமிலி இருக்கிற நிலைமையில் நீ தனியாக அவங்களை எதிர்த்து போராட முடியாது. நமக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய சப்போர்ட் தேவை. கணபதி எச்சரிக்க ஹரிஷ் முதல் முறையாக அதிர்ச்சி அடைந்தான். அவனுக்கு புரிந்தவரை மோகன் ஃபேமிலி ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் பரம்பரையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. அதனால் தங்களை நிரூபிக்க முயற்சி செய்த அவர்கள் எல்லா வகையிலும் தங்களை சக்திசாலிகளாக மாற்றிக்கொண்டார்கள். இது கிட்டத்தட்ட ஹரிஷின் கதையைப் போலத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் ஹரிஷின் வழியில் குறுக்கிட நினைப்பதுதான் பிரச்சனை. தியானா மீடியாவின் மூலம் ஹரிஷ் 100 பவர் பில்ஸை ஏலம் விட்டதை அறிந்து அவனிடமிருந்து அந்த ஃபார்முலாவை பறிக்க நினைக்கிறார்கள். அது மூலமாக அவர்கள் இன்னும் தங்களை ஸ்ட்ராங்கானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போது இந்த பிரச்சனையில் கவர்மெண்ட் தலையிட்டுள்ள நிலையில் அவன் யாரை நம்பி உண்மையை சொல்லுவது? மோகன் ஃபேமிலி தான் சந்தனாவையும் அக்ஷராவையும் கடத்தியிருக்குமோ என்பதை அவனால் இன்னும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. தீபக்கிடமிருந்தும் இன்னும் எந்த உருப்படியான தகவலும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அவன் என்ன முடிவெடுப்பது? ஹரிஷ் முதல் முறையாக அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சற்று குழம்பி போய் நின்றான். அது மட்டுமின்றி அவனை சுற்றியிருக்கும் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நடக்கப் போகும் போரை பற்றி குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ருத்ரவேந்தர் தான் அதை முதல் முறையாக அவரிடம் ஆரம்பித்து வைத்தார். நடக்கப் போகும் போரை பற்றி கூறிய அவர் ஹரிஷ் கவனமாக தன் பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அவன்தான் அந்த போரின் முக்கிய மையமாக இருப்பான் என்றும் கூறினார். இப்போது பார்த்தால் எல்லாருமே தாங்கள் நல்ல பக்கத்தில் நிற்கப் போவதாகத்தான் கூறுகிறார்கள். ஆனால் அதை சொல்லும் எல்லோருக்குமே தங்களுடைய சொந்த சுயநலமும் லாப புத்தியும் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லோருமே நல்ல சக்தி என்று தங்களை கூறிக்கொண்டால் இவர்களுக்கு எதிராக நிற்கப் போகும் தீய சக்திகள் யார்? நதியா மூலம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றிய உண்மையும் தெரிய வந்ததற்கு பிறகு கடைசியாக ஹரிஷ் ஒன்றை மட்டும்தான் உறுதியாக முடிவெடுத்திருந்தான். யாரையும் நம்பாதே என்பது மட்டும்தான் அது. தன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களை தவிர வெளியே இருக்கும் யாரையும் அவன் இப்போதைக்கு நம்ப தயாராக இல்லை. எல்லோரையுமே ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்த்தான். அவனுடைய மண்டைக்குள் பலவிதமான எண்ணங்கள் ஓட அங்கிருந்த சோஃபாவில் கண்களை மூடி உட்கார்ந்தான். அதே நேரத்தில் நியூயார்க்கில் உள்ள ராஜேஸ்வரன் குடும்ப மாளிகையில் 2 அணிகள் பிரிந்து நிற்க 2 பக்கமுமே தாக்குதலுக்கு தயாராக தங்களுடைய ஆயுதங்களை கையில் இறுக்கமாக பிடித்திருந்தனர். ஒரு பக்கம் முன் வரிசையில் யூனியனைச் சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருக்க அவர்களுக்கு பின்னால் ராஜேஸ்வரன் ஃபேமிலி மெம்பர்கள் நின்றனர். அவர்கள் எல்லோருமே மூச்சை இழுத்து போராடி கொண்டிருந்ததால் கொஞ்சம் பரிதாபமான நிலையில்தான் இருந்தார்கள். ஒரு சிலருக்கு நல்ல அடி கூட பட்டிருந்தது. எதேச்சையாக அங்கு வந்திருந்த சாயாதேவியும் ரேணுபிரியாவும் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் எல்லோரும் எப்போதோ இறந்திருப்பார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்னால் 5 மர்ம நபர்கள் திடீரென ராஜேஸ்வரன் வீட்டிற்குள் நுழைந்து ஹரிஷை பற்றி கேட்டனர். வழக்கம் போல ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஹரிஷுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூற அதை நம்பாத அவர்கள் கண்மூடித்தனமாக அவர்களை தாக்கத் தொடங்கினார்கள். சத்தத்தை கேட்டு ஓடி வந்த சாயாதேவியும் ரேணுபிரியாவும் தான் முடிந்தவரை அவர்களுடன் போராடி தடுத்து நிறுத்தினார்கள். இப்போது ராஜேஸ்வரன் ஃபேமிலியும் யூனியன் மெம்பர்களும் ஒரு பக்கம் நிற்க எதிர்பக்கத்தில் அந்த 5 ஆண்களும் நின்றார்கள். அவர்கள் 5 பேருக்கும் தனித்தனி திறமைகள் இருந்தது. அந்த கூட்டத்தின் தலைவன் ஏற்கனவே ரேணுபிரியாவுடன் நேருக்கு நேர் மோதி கிட்டத்தட்ட அவளை தோற்கடித்திருந்தான். நல்ல வேளையாக கடைசி நேரத்தில் சாயாதேவி குறுக்கே வந்து ரேணுபிரியாவை காப்பாற்றினாள்.
ரேணுபிரியா, சாயாதேவியால் அந்த 5 பேரையும் தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மெதுவான குரலில் ஆனந்த் கேட்க, கவலைப்படாதீங்க ஆனந்த். சாயா 2 வருஷத்துக்கு முன்னாடியே 7வது லெவலில் கடந்துட்டாங்க. அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் நடக்காது. பதிலளித்த ரேணுபிரியா கொஞ்சம் பலவீனமாக இருந்தாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்த தலைவரின் தாக்குதலை அவளால் சமாளிக்க முடியவில்லை. அந்த ஹரிஷ் அப்படி என்னதான் பண்ணுறான்? இத்தனை எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்கான். கண்டிப்பாக அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க 5 பேரும் இவ்வளோ மோசமாக நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க. ச்சே, அந்த ஹரிஷை வீட்டை விட்டு துரத்தினாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.